குற்றால அருவிகளில் 2ஆம் நாளாக வெள்ளப்பெருக்கு தொடரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2ஆம் நாளாக தடை நீடிக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவணியா, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த 2 தினங்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, அதே போல சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு 2வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்து செல்கின்றனர். மேலும் தண்ணீர் வரத்து என்பது குறைந்த பின்னர் தான் அருவியில் குளிக்க அனுமதிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்ததை அடுத்து, அதாவது அருவிக்கரை ஓரமாக சாரல் மலையில் நிறைந்தபடி தற்போது செல்போனில் செல்பி எடுத்து பயிற்சி செல்கின்றனர். இருப்பினும் அதாவது கோடை காலத்தில் ஜில்லென்று வரும் தண்ணீரில் அதாவது குளிக்க முடியாமல் செல்வது சுற்றுலா பயணிகளிடையே கடும் ஏமாற்றம் அடைந்துள்ளது. மேலும் இன்று வார விடுமுறை என்பதால் பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் என வந்த நிலையில் அதாவது அருவியில் குளிக்க முடியாமல் செல்வது மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளது என சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.